இருமல் மருந்துகள் தர கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரெஃப் இருமல் மருந்தை உட்கொண்டு 20 குழந்தைகள் பலியான நிலையில் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தின் போது சர்வதேச அழுத்தத்திற்கு பயந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க காங்கிரஸ் அரசு தவறிவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தின் பேட்டியை சுட்டிக்காட்டி பிரதமர் விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்யாததற்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் பெரிய நிறுவனங்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதில் மத்திய அரசு எந்த தயக்கமும் காட்டுவதில்லை எனவும் அவர் எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமரை போல நடந்து கொள்வதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்தும் தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் பிரதமர் மோடி இருப்பதாகவும் ஒரு நாள் உங்களுக்கே துரோகம் செய்வார் எனவும் சாடியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சதீஷ்குமாருக்கு சீட் கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ஜேடி மூத்த தலைவர் லாலு பிரசாத் யாதவ் வீட்டை ராஷ்டிரிய ஜனதா தள தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 7 பெண்கள் உட்பட 16 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசில் சரணடைந்தனர். நக்சலைட்டுகளை பற்றி தகவல் அளிப்போருக்கு 48 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சத்தீஸ்கரில் கடந்த 7 மாதங்களில் பஸ்தார் வனச்சரகத்தில் மட்டும் 1837 நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதாக அம்மாநில போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேயிலை தோட்ட பணியாளர்கள் பேரணி சென்றனர். கடந்த 2 நூற்றாண்டுகளாக தேயிலை தோட்ட பணி செய்யும் தங்களுக்கு ஊதிய உயர்வு கோரியும் நில உரிமை கோரியும் 1000க்கும் மேற்பட்டோர் டின்சுகியாவில் பேரணியாக சென்று முழக்கங்களை எழுப்பினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் பணியில் இருந்த 2 ராணுவ வீரர்கள் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கோக்கர்நாக்கில் உள்ள அடர் வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 2 வீரர்களுக்கும் சக வீரர்களுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 36 மாணவிகளின் ஆபாச புகைப்படத்தை உருவாக்கிய சத்தீஸ்கர் ஐடி கல்வி நிறுவன மாணவன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிலாஸ்பூரை சேர்ந்த மாணவன் கல்வி நிறுவனத்தில் 3ஆம் ஆண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் துறையில் படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவனிடமிருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 2 ஸ்கூட்டர்கள் வெடித்து சிதறியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். மிஷ்ரி பஜார் பகுதியில் மாலை 7 மணி அளவில் பலத்த சப்தத்துடன் 2 ஸ்கூட்டர்கள் வெடித்து சிதறின. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கைரேகை மற்றும் வெடிகுண்டு சோதனை நிபுணர்களை வரவழைத்து சோதனை செய்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கும்பக்கரை, சிலம்பு, சோத்துப்பாறை, பெரியகுளம், வடுகப்பட்டி, புதுப்பட்டி, மேல்மங்கலம், தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளில் குளம் போல் வெள்ளம் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை தள்ளியபடியும் ஊர்ந்தபடியும் சென்றனர். மேலும் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவு நீருடன் மழை நீர் வெளியேறியதால் மக்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டையில் பெய்த கனமழையின் போது ரயில் நிலையத்திற்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேற்கூரை சேதமடைந்திருக்கும் நிலையில் அதனை சீரமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மழைநீர் ரயில் நிலையத்திற்குள் கொட்டியது.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 47 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கச்சத்தீவு தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததோடு 47 பேரை கைது செய்து அழைத்து சென்றனர். பொய் பேசுவதிலும் கடன் வாங்குவதிலும் சூப்பர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களை கடன்காரர்களாக மாற்றியதுதான் மிச்சம் எனவும் காட்டமாக சாடியுள்ளார். அதிமுக கூட்டத்தில் தாவேக்க கொடி பறந்த நிலையில் சிரித்தபடியே பிள்ளையார் சுழி போட்டாங்க என எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுகவினர் மத்தியில் பேசிய அவர், தொண்டர்களை பார்த்து அங்க பாருங்க கொடி பறக்குது என கூறினார். தமிழ்நாடு அரசு 4 ஆண்டுகளாக தமிழக ஆளுநர் RN ரவியுடன் தான் போராடி கொண்டிருக்கிறது என ஆளுநர் விமர்சனத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், திமுக இருக்கும் வரை பாசிச அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கும் என்றும் கூறினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைக்க தமிழகம் வரவிருந்த அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு பதிலாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள் என அழைக்க வேண்டும் என அரசாணை வெளியிட்டு தனது வழக்கமான மடைமாற்று அரசியலை திமுக கையில் எடுத்திருப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கவர்ச்சிகரமான பெயர்களை மாற்றி பேட்ச் ஒர்க் செய்யும் முதல்வரை மக்கள் அத்தனை எளிதாக மன்னித்து விடுவார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட Y பிரிவு பாதுகாப்பு குறித்து CRPF உயர் அதிகாரிகள் அவரது இல்லத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். Y பிரிவு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் தரம் மற்றும் அவரது வீட்டை சுற்றியுள்ள பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டில் 100% கிராம சாலைகள் அமைத்துவிட்டோம் என மீண்டும் மீண்டும் பொய் கூற முதலமைச்சருக்கு உறுத்தவில்லையா என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களின் கிராமங்கள், மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடைபெறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பேசிய அவர், போரூர் சிறுமி பாலியல் கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு போதுமான ஆதாரங்களை வழங்காததால் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சாடினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்களின் விசாரணை முடிவடைந்திருக்கும் நிலையில் வழக்கில் மீதமுள்ள 7 சாட்சிகள் விசாரணை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உட்பட 8 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. முதலமைச்சரின் அறிவிப்பின்படி குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளுக்கு சூட்டப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சமூகத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள சாதி பெயர்கள் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் பதிலளிக்க காவல்துறைக்கு 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவனத்தின் உரிமையை சட்டப்படி ரத்து செய்து அதை நிரந்தரமாக மூடுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் அந்த மருந்து கொள்முதல் செய்யப்படவில்லை என்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை வரும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு புதுக்கோட்டை முதன்மை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி இருவரும் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உணவுப் பொருட்களை மற்ற வணிகர்களுக்கு விற்பனை செய்யும் முன் அவர்கள் உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால் பொருட்களில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகளும் பால் அல்லாத பொருட்களில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகளும் தனித்தனியே பொட்டலமிட்டு வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேக்கிங் செய்யப்படும் உணவு பொட்டலங்கள் உணவு பாதுகாப்பு லேபிள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உணவு கையாளுபவர்கள் அனைவரும் மருத்துவ தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு மதுரை விளக்குத்தூண் பகுதியில் பட்டாசு விற்பனை தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பட்டாசு மற்றும் புத்தாடைகளை வாங்கி சென்றனர். இதனையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமரா அமைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கோயில் விவகாரம் தொடர்பாக சென்ற விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறி விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தைலமர குச்சிகளை பவுடராக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் புடவை இயந்திரத்தில் சிக்கியதால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வானத்திரையன்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்பவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் வளாகத்தில் உள்ள ஆவின் பாலகத்தில் தயாரிப்பு தேதி இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி நீதிமன்றத்தில் நீதிபதி நோக்கி காலணியை வீசிய வடமாநில கைதியை போலீசார் மீண்டும் சிறையில் அடைத்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நரேசிங் மகன் ஜிதேந்திர சிங் கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் பாச்சலில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் உலக விண்வெளி வாரம் 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். ஈரோடு மணிக்கூண்டு பகுதியில் உள்ள சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிஷாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எளாவூரில் உள்ள சோதனைச் சாவடியில் வைத்து பிடித்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களான மோகன்ராஜ் மற்றும் தனசேகர் என்பது தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் ரேஷன் பொருட்கள் வழங்க மறுப்பு தெரிவித்ததாக கூறி பொதுமக்கள் அம்பாசமுத்திரம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் லயன்ஸ் பன்னாட்டு இயக்கம் சார்பாக ஊர்காவல் படையினர் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு ரெயின் கோட் 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களை இயக்கத்தின் ஆளுநர் போஸ் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தொழில் தொடங்க கடன் பெற்று கடனை திருப்பி தராத நபரை காரில் கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். முதுகுளத்தூர் அருகே உளையூரைச் சேர்ந்த குமார் தொழில் தொடங்குவதாக கூறி முனீஸ்வரன் என்பவரிடம் சுமார் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுக் கொண்டு திருப்பி தரவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முனீஸ்வரன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து குமாரை காரில் கடத்திய போது சாக்கோட்டை அருகே சிக்கினார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக கத்தியால் குத்திய கணவனை போலீசார் கைது செய்தனர். குருமந்தூரைச் சேர்ந்த சிங்காரவேலன் பனியன் நிறுவனத்தில் ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக கூறி மனைவியை கத்தியால் குத்தி உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பவர் ஹவுஸ் பகுதியில் ரயில்வே நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 40க்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ஆக்கிரமிப்பு இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அப்பகுதியினருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக திருப்பாச்சனூரில் வீடும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது.
மனைவி இறப்புக்கு காரணமான நபருக்கு விருதுநகர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்தது. சிவகாசி கீழையம்பட்டி பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றியதும் கணவன் பாண்டி தீக்குச்சியை பற்ற வைத்ததில் மனைவி தீப்பற்றி எரிந்து உயிரிழந்தார். திமுக அரசு கொடுத்துள்ள பட்டியலில் மாபெரும் தலைவர்களின் பெயர்களை புறக்கணித்திருப்பது ஏன் என்று தமிழக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சாதி பெயர்களை நீக்கி மாற்று பெயர்கள் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இதில் டாக்டர் அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா உள்ளிட்டோர் பெயர் இடம்பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்துள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு விவசாயத்தை முழுமையாக நாசப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆயக்குடி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு நடத்தினார். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவில் மின்தடை செய்யப்படுவதாக கூறி பேரம்பாக்கம் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் மின்தடையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஆடுகள் மற்றும் மாடுகளை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் பொதுவெளியில் கால்நடைகளை சுற்றி திரியவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட SP எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் கால்நடை விபத்துகளால் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் கூறினார். சென்னை மதுரவாயலில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் 27 கிராம் மெத்தபெட்டமைன், 1 லேப்டாப் மற்றும் 6 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த எமானுவேல், வடபழனியைச் சேர்ந்த சஞ்சய், அசோக் நகரைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் பர்வேஷ் ஆகியோர் விற்பனையில் ஈடுபட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் அர்ச்சகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெள்ளை விநாயகர் கோயில் அர்ச்சகர் விஸ்வநாத குருக்கள் உண்டிகளில் காணிக்கை செலுத்த வந்த சிறுமியிடம் அத்துமீறியதாக தெரிகிறது. சென்னையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 4 ரவுடிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெபஸ்டின், இசக்கி ராஜா, இசக்கி முத்து, தளவாய் மதன் ஆகிய 4 ரவுடிகளுக்கும் மாமூல் கிடைக்காததால் கஞ்சா கடத்தலில் இறங்கியதாக கூறப்படுகிறது. கைதான ரவுடிகளிடமிருந்து 50 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே அரசு உண்டு உறைவிட பள்ளி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினரால் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கொட்டகையை போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். புலியூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 30 ஏக்கர் நிலத்தில் பழங்குடி மாணவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி கட்டடம் கட்டும் இடத்தை விசிகவினர் ஆக்கிரமித்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே செவிலியர்களை தாக்கிய விவகாரத்தில் தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மருத்துவ முகாமில் இருந்த செவிலியர்களான வைஜெயந்தி மாலா, ஹேமலதா, மதன்குமார், கார்த்திகா தம்பதியின் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதாக கூறப்படும் நிலையில் குழந்தை 9 நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து 150 பாட்டில் சாராயத்தை கடத்தி வந்த நபரை மயிலாடுதுறையில் வைத்து கைது செய்த போலீசார் சாராயம் மற்றும் அதற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். அன்னவாசல் ஊராட்சிக்குட்பட்ட மாந்தை கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர் என்பவர் சாராயம் கடத்தி வந்து வசமாக சிக்கினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இரவோடு இரவாக சுடுகாட்டை JCB இயந்திரம் கொண்டு இடித்து சேதப்படுத்திய கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குமரன் காலனி கவுன்சிலர் பொது சுடுகாட்டை யாருக்கும் தெரியாமல் அழித்து விட்டதாக புகார் தெரிவித்தனர். கடலூர்
அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசித்த மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் மாற்று இடம் வழங்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகத்திற்குள் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றின் வடக்கு பகுதியில் வசித்த மக்கள் கரையை பலப்படுத்தும் பணிக்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேற்றப்பட்டனர். டெல்லியில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார். விழாவில் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருடனும் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் தீபம் ஏற்றி மகிழ்ந்தார். இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார உறவுகளை அடையாளப்படுத்தும் வகையில் தீபம் ஏற்றினார். மும்பையில் கால்பந்து ரசிகர்களை சந்தித்த பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் மகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். பிரிட்டிஷின் தேசிய விளையாட்டை நினைத்து பெருமை கொள்வதாகவும் இது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பிரஹஸ்பதி குண்டம் மற்றும் 3 தென்னிந்திய துறவிகளின் சிலையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு வந்த மத்திய அமைச்சரை யோகி ஆதித்யநாத் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். குரு ராம்தாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. புகழ்பெற்ற பொற்கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கோயில் முன்பு திரண்டு விளக்குகளை ஏற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் மோதலுக்கு முன் மற்றும் தற்போதுள்ள நிலை குறித்து ஒப்பிடும் வகையில் ட்ரோன் காட்சி மற்றும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மோதல் காரணமாக ஏராளமான குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கும் நிலையில் நகர் ஒரு பகுதி முழுவதும் சேதமடைந்து காணப்படும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு காசாவில் இஸ்ரேல் அழிவை ஏற்படுத்தியிருப்பதாக பாலஸ்தீன மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீது இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதால் நகரில் உள்ள 80% கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலில் இந்த கொடூர தாக்குதல் சுனாமி போன்ற பேரழிவு என வீடுகளை இழந்த பாலஸ்தீன மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைதியை நிலைநாட்டியதாக கூறி டொனால்டு டிரம்பிற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி பாராட்டுகளை தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து டிரம்புடன் மார்க் கார்னி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். உலக பொருளாதாரத்தில் டிரம்ப் ஆதிக்கம் செலுத்துவதாக மார்க் புகழாரம் சூட்டினார். உலக பொருளாதாரம் கடுமையான அழுத்தங்களை சந்தித்த போதிலும் வளர்ச்சி விகிதம் நன்றாகவே உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா கூறினார். குறைவான இறக்குமதி வரியால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் பொருளாதாரம் நிலைத்து நின்றதாக வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கூறினார். ரோமேனியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகான் ஃபிடன் கூறினார். சிரியா வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு பேசிய ஹகான் ஃபிடன் பேச்சுவார்த்தை நேர்மையான முடிவை எட்டினால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படலாம் எனவும் கூறினார். ஜப்பானின் ஹோன்ஷு தீவின் தெற்கு பகுதியில் ஹாலாங் புயல் நெருங்கி வரும் நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஷு தீவு பகுதியில் பலத்த காற்று வீசி அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீவுகளில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் வெள்ளிக்கிழமை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறவிருக்கும் நிலையில் இந்திய அணி வீரர்களுக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தனது இல்லத்தில் இரவு விருந்து அளித்தார். பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா உள்ளிட்டோரும் விருந்தில் பங்கேற்றனர். ஐசிசி டெஸ்ட் பந்துவீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் 885 புள்ளிகள் பெற்று இந்திய பந்துவீச்சாளர் பும்ரா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். 851 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடாவும் 846 புள்ளிகளுடன் நியூசிலாந்து வீரர் ஹென்றி 3வது இடத்திலும் உள்ளார். இந்திய வீரர்கள் குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் உள்ளிட்டோரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர்.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மகளிர் அணி வெற்றி பெற்றது. இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்ற 9வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 221 ரன்கள் எடுத்தது. பாகிஸ்தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் 114 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ப்ரோ கபடி லீக் தொடரில் ஹரியானாவை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் மோதின. தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 46க்கு 29 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் யூ மும்பாவை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. சிறப்பாக ஆடிய புனேரி பல்தான் 37க்கு 27 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் புனேரி பல்தான் அணி 2வது இடத்தில் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிம்புவின் அரசன் திரைப்படத்தில் 3 கதாநாயகிகள் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு முதல் முறையாக நடிக்கும் திரைப்படம் அரசன். இப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க சாய் பல்லவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கும் தனது வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என ஜாய் கிறிசெல்டா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாதம்பட்டி ரங்கராஜ் 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதாக தங்களுக்கு தகவல் வந்திருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் குடும்பத்துடன் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். முன்னதாக கோயிலில் மூலவர், சண்முகர், பெருமாள் ஆகிய சன்னதிகளில் சிறப்பு பூசை செய்து வழிபாடு நடத்தினார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பேரையூர் ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கோயிலில் பொங்கல் மற்றும் களியாட்ட திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. பருவமழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் தாமரைக்குளத்தில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு செல்லாண்டியம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். சிவகங்கை மாவட்டம் புதூர் அருகே வலசைப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சாத்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் முத்தாலம்மன் சிலையை தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். விழாவில் அம்மனுக்கு கிடா வெட்டி படையலிட்டும் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மோட்டோரோலா நிறுவனத்தின் G06 பவர் ஸ்மார்ட் போன் மலிவு விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வெறும் 7500 ரூபாய்க்கு 50 MP கேமரா, 7000 mAh பேட்டரி போன்ற அம்சங்களை வழங்குகிறது. இத்துடன் 6.88 இன்ச் HD+ ஸ்கிரீன், 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் உள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு பின் நம்பருடன் சேர்த்து பயோமெட்ரிக் அங்கீகார வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயனர்கள் இனி பின் நம்பரை உள்ளீடு செய்வதற்கு பதிலாக கைரேகை அல்லது முக அங்கீகாரம் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். இந்த அங்கீகார சரிபார்ப்புக்கு ஆதார் சிஸ்டமில் சேமிக்கப்பட்டுள்ள பயோமெட்ரிக் தரவுகள் பயன்படுத்தப்படும்.